மாதத்துல நிறைய பேர் விரதம் இருக்காங்க. அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யற எல்லாருக்குமே பலன் கிடைக்குமா சார்? விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய எல்லாருக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா திருவண்ணாமலை கிரிவலம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அவ்வளோ பேருக்கும் கிரிவல பலன் கிடைக்குதா? கிடைக்கவே கிடைக்காது. பணம் என்பது எல்லா இடத்துலையும் பயன்படாத ஒரு பொருள். இறையருள் என்பது எல்லா இடத்திலும் செல்லுபடியாகும். ஆடி மாதத்துல அம்மன் சோதிப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? இதுக்கு சாஸ்திர ஆதாரம் ஏதாவது இருக்கா? மாணவனுக்கு ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா 3 வகையான தேர்வு வைக்கிறாங்க. அதாவது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல். இதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த நிலைக்கு ஒரு மனுஷன் போகிறான். அதாவது அடுத்த கிளாஸ். இப்போ எல்கேஜி குழந்தைக்கும் அது நடக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நடக்குது, 10வது படிக்கிற பசங்களுக்கும் இந்த குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு நடக்குது. இப்போது ஒரு படிப்பு வகுப்பில் இருக்கக்கூடிய பசங்களே பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்புலேருந்து அடுத்த வகுப்புக்கு போகிறதுக்கு தேர்ச்சி பெறும்போது, பக்தி நிலையில் அம்பாள் சோதனையின் மூலியமாக தான் ஒருவருடைய சாதனை வெல்லப்படும். ஒருத்தரை சோதிக்காமல் அவனுடைய சாதனை வெளியே தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சோதித்து பார்க்காமல் அதனுடைய தன்மையும் உண்மையான பொருளும் அறிய முடியாது. அதனால தான் அம்பாள் சோதிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சோதனை எல்லாருக்குமே உண்டு? கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு சாதனை. சோதனையும் அருளையும் எப்படி சார் வேறுபடுத்தி பார்க்கலாம்? அருள் என்பது அழியாத ஒரு இன்பம். சோதனை என்பது சில நேரங்களில் வரக்கூடிய துன்பம். துன்பத்தையும் இன்பத்தையும் 2 வகையாக பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோதனை, ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 12 அரிசி மில்லுக்கு சொந்தக்காரர். அவர் கிடக்கிற பார்த்தீங்கன்னா மூட்டையாக அரிசி இருக்குது. ஆனால் என்னென்னா சர்க்கரை வியாதி அவருக்கு. அவரால் டாக்டர் சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசி எடுக்கக்கூடாது, கோதுமை, ஆமாம், சாதமே தொடக்கூடாது, கோதுமை பதார்த்தம் அப்படின்னு. அவர் டைனிங்கில் உட்காந்துருக்காரு. வெரைட்டி மாதிரி சப்பாத்தி அவருடைய இல்லத்தரசி சுட்டு தராங்க. கார் டிரைவர், அதே வயசுடைய கார் டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸை திறக்கிறாரு. வெளியே சாம்பார் வடை வருது. சாம்பார் கடலில் இட்லி மிதக்குது. அந்த மாதிரி சாப்பிட்றாரு அவர். அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் யோசிக்கிறார், 12 மில்லுக்கு முதலாளியாக இருந்தாலும் ஒரு பறிக்க அரிசி உள்ளே போட முடியல. இது சோதனை. அவருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு கிடைக்குது. அது இறையருள். அதாவது பணம் என்பது எல்லா இடத்துலையும் பயன்படாத ஒரு பொருள். இறையருள் என்பது எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகும். நம்ம ஒரு இடத்துல போய் இதுதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பண்ணால் அது கிடைக்காத நாட்களில் கஷ்டப்படணும். ஆனால் இதுவும் நம்ம எடுத்துக்கலான்னு எனும்போது அந்த தன்மைக்கு உடலை பழக்கி கொள்ளும்போது எதையும் சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்பது தான் இறையருள். ஆடி மாதத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கப்படுதுல சார்? இதுக்கான உண்மையான காரணம் என்ன சார்? பெண்களுக்கு ஏன் முக்கிய வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா, தேவதா மனுஷரூபேன, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தேவதைகள் மனித உருவில் இருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமான சக்தி அம்சத்தை கொண்டவர்கள். அவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அன்பு அறநெறிகளை கொண்டவர்களுக்கு ஒரு விதமான சக்தி அம்சமும், குரோத எண்ணங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தையே எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கும் ஒரு விதமான இதெல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சொல்லும்போது தன்னை தானே உணர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லப்படுது. பெண்களும் இறை வழிபாட்டில் ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதாவது ஒரு தனித்த ஒரு நபர் பூஜை பண்ணுறதுக்கும் கணவன் மனைவியாக இருந்து பூஜை பண்ணுறதுக்கும் அவருடைய பலன் ஜாஸ்தி. கணவன் மனைவியாக இருந்து செய்யக்கூடிய பல்வேறு பூஜைகளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, பிரம்மச்சாரிக்கு தானம் வாங்கிறதுக்கு அருகதை உண்டு. ஆனால் தானம் கொடுக்கறதுக்கு கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து கொடுத்தால்தான் அதுக்கு பலன். அதாவது ஒரு ஆச்சார அனுஷ்டானம்னாலும் அதுக்கான தன்மைகள்னு ஒன்று வேணும். இன்னார் கொடுக்கணும், இன்னார் வாங்கணுன்ற மாதிரி மனைவியினுடைய, இப்போ நம்மளுக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அருகதை இருக்கே தவிர்த்து செலவு பண்ணதுக்கு கிடையாது. தானம் பண்ணும்போதோ இல்லை ஒரு தர்ம காரியங்கள் செய்யும் போதோ மனைவியிடத்தில் தான் காசை வாங்கி தரணும். நம்ம பைசா அவங்கள்ட்ட இருக்கணும், பைசா நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு நிமித்தமாக சொல்லப்படுது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். மனைவி கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. கணவன்மார்கள் கண்டிப்பா தனியா கொடுக்க கூடாது. மனைவியோட பர்மிஷனோட மனைவி கையால வாங்கி தான் கொடுக்கணும்னு நான் சொல்லல, சுவாமிகள் சொல்றாரு இல்லையா சார்? அதை இன்னொரு முறை ஆணித்தரமா அழுத்தி சொல்லிடுங்க சார். மனைவி கையால அதான் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசை மனைவியிடத்தை கொடுத்துட்டு
ஒரு தான தர்ம காரியங்களோ இல்லை எதனா அவங்கள்ட்ட ஒரு இருந்து விஷயம் வாங்கி செய்யும் பொழுதோ அந்த மனைவியிடத்திலிருந்து வாங்கி தரும்போது அதுக்கு முழு பலன் உண்டு. இந்த ஆடி மாத விரத வழிபாடு இதெல்லாம் ஆண்களும் கடைபிடிக்கலாமா சார்? ஆடி மாத விரத வழிபாடு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் கடைபிடிக்கலாம். அதாவது ஆண், பெண், மிருகங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா குரங்குகளிடத்துல ஒரு விதமான விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல முருகப்பெருமானுக்கு இந்த ஆடி கிருத்திகை, ஆடி பூரத்துலாம் திருத்தணியில் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும். அதில் அடியேன் கலந்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து வெறும் நாவல் பழத்தை உண்டே இந்த விரதத்தெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதாவது என்னன்னா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும், அமைதியாகவே உட்காந்துருக்கும். சில குரங்குகள் சில நாட்களில் அமைதியாக உட்காந்துருக்கும். அந்த குரங்களுடைய சேஷ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஜீவராசிகள்னு சொல்லலாம். குரங்கு கூட விரதம் இருக்குமா சார்? இருக்குது, இருக்குமான்னு கிடையாது. ஏன்னா நாய் அருகம்புல் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? செரிமானத்துக்காக சாப்பிடும். ஆமா. அதாவது அதனுடைய முறைகள் வேற, நம்மளுடைய கடைபிடிப்புன்றது வேற. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில குரங்குகள் அமைதியாவே உட்கார்ந்திருக்கும். சில மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனிமையில இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதனுடைய இது வந்து வழிபாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் அமைதி தான் கடவுள். நம்ம ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்தாலே, நம்ம இடத்த கடவுள் வந்து பேசுறாருன்னு ஒரு விஷயம் சொல்லுது. தியானங்கள், தவங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நிலையில வந்து இப்ப அருணகிரிநாதருக்கே முருகர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, அந்த கோபுரத்திலருந்து காப்பாத்துன சும்மா இருன்னு தான் சொன்னாரு. "நீ எதுவும் சும்மா இரு" அப்படின்னு அவர் குறிப்பிட்ட சொல்லற சும்மா இரு. ஆமா. "சொல்லல்ல சும்மா இரு" அப்படின்ன உடனே அவர் சும்மா தான் இருந்தாரு. நம்ப வந்து அன்றாட கடமைகள் செய்தாலே போதும். நம்ம இந்த காலகட்டத்தில வந்து சும்மா இருந்தாலாம் கஷ்டம். ஆனா, அன்றாட கடமைகளை செய்து ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சில பேரு வடிவேல் மாரி நம்ம சும்மாவே இருக்கலான்ற மாரிலாம் எடுத்துக்கக்கூடாது. இறையருளுக்காக ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அம்மனுடைய அதிகப்படியான அருள பெற நம்மளுடைய என்ன குணத்தை மாத்திக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாதத்துல அம்பாளுடைய அருள பெறுவதற்கு காம, குரோதம். காமம்னா கார்த்திகை மாசமும், ஆடி மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசம் டிஃபரண்ட்ல வரக்கூடிய தட்பவெட்ப மாற்றங்கள். அந்த நேரத்துக்கு மனுஷனுக்கு உடம்புல சத்துக்கள் தேவை. அணுக்களுடைய மாற்றங்களால சக்திகள் என்ன ஆகும்னா, சில பேர் வந்து கணவன், மனைவி ஒன்றிணைக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த அணுக்களுடைய கவுண்டிங் குறையும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல்நிலையில வந்து வீக் ஆகும். அதனால காம எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. குரோத எண்ணங்கள், நான் இவன பழி வாங்குவேன், இவன்ட்ட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு தேவையில்லாத குரோத நிலைகளை மாத்தும்போது, கட்டாயம் அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துல நெறைய பேரு விரதம் இருக்காங்க. நெறைய பேரு நெறைய வழிபாடு செய்றாங்க. அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ற எல்லாருக்குமே பலன் கிடைக்குமா சார்? விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய எல்லாருக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா, விரதத்துடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா திருவண்ணாமலை கிரிவலம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியுது. ஆமா. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாசம் ஒரு விசேஷத்துக்காக தஞ்சாவூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை. அப்ப பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்திலிருந்து விழுப்புரம் தாண்டறதுக்கே விடியற்காலை ஆயிப்போச்சு. அவ்ளோ பேர் வந்து திருவண்ணாமலைக்கு பிரயாணம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமான சோசியல் மீடியா விஷயம். ஓப்பன் பண்ணாலே திருவண்ணாமலை பத்தி ஏதாவது திருவண்ணாமலை ஒண்ணு. விட. ஆனா, அவ்வளோ பேருக்கும் கிரிவல பலன் கிடைக்குதா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கிரிவலத்தில பார்த்த விஷயம், யாரு கூடயும் பேசக்கூடாது. பேசாம சுத்தி வான்ரு. ஒருத்தர் வேர்க்கலைய சாப்பிட்டு குப்பைய போடுறாரு அந்த பாதையில. இன்னொருத்தன் உண்மையா சாமி கும்பிட்றவனுக்கு அது குப்பை தானே. நம்மளுடைய எச்சில் தானே அது. அவன் அப்படியே கோயில் உள்ள போனான்னா, அந்த ஆச்சார தோஷம் நமக்கு வரும். 1. 2வது ஃபோன பார்க்குறாங்க. ஃபோன பார்த்துக்கிட்டே சுத்துறாங்க. சில பேர் ஹெட்செட்ட போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சுத்துறாங்க. சார் பேசாம சுத்தணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அப்ப ஃபோன் பார்க்கறது, ஹெட்செட்ல பாட்டு கேட்கறது. கவனக்குறைவுன்னு வருதுல்ல. இறைவன் மேல இருக்க கவனம் வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது வேற ஒருத்தர் மேல போயிடுதுல்ல. கவனம்ன்றது மாறுதுல்ல. இப்போ நம்ப ஒரு ஒரு விதமான ஒரு பொருள நம்ப செய்யறோம்னா, ஒரு முக்கியமான பணிகள் நம்ம செய்யும்போது, நம்ம கவனக்குறைவினால என்ன ஆகுதுன்னா, அந்த பணியினுடைய தன்மை பழுதுபடுதுல்ல. கவனக்குறைவினால எவ்வளோ விஷயங்கள்லாம் நெறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ப கவனமா அந்த பூஜைய செய்தாலே போதும். இப்ப ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபடணுமா, ஜோசியர் சொல்ட்டாருங்க. காலைல நான் 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திச்சேங்க, குளிச்சேங்க, சாமி கும்பிட்டேன் கிடையாது. உங்க மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்க உண்மையான பக்தி செலுத்தி, இறை வழிபாடு செய்தாலே போதுமானது. நீ அந்த கோவிலுக்கு போ, இந்த கோவிலுக்கு போன்னுலாம் கிடையாது. ஆனா நீ முழு கவனமும் அந்த கடவுள் கவனமும் மேல சாமி மேல இருக்கணும். தான் இருக்கணும். அந்த ஒரு 1/2 மணி நேரம் நீ சாமிக்கு ஒதுக்கு. வேற எதுவுமே தேவை கிடையாது. அம்பாளுக்கு அந்த ஒரு 1/2 மணி நேரம் செய்.
இல்லை 10 நிமிஷம் போதும், இல்லை 5 நிமிஷம் போதும். அந்த மாதிரி தான். விரதத்துடைய பலனை குறைக்கும் பொதுவான தவறுகள் என்னென்ன சார்? விரதத்தை குலைக்கக்கூடிய பொதுவான தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விரதம் மேற்கொள்ளுவோம். இப்போ ஒரு ஜூஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா, பழரசங்கள், பழத்தை முன்னாடியே வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் செய்து சாப்பிடணுமே தவிர்த்து கடைகளில் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கடையிலே பணி செய்யக்கூடிய நபர், அவர் தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் சுத்தமாக இருக்காரா, இல்லை அவர் வந்து 2 ஷிஃப்ட் பார்க்குற ஆள்லாம் இருக்காங்க. ஒரு ஜூஸ் கடையில் நைட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆள், நம்ம விடிய காலத்தில் போய் ஜூஸ் வாங்கினோமா, அவர் குளிச்சிருக்க மாட்டார். 8 மணிக்கு மேலே தான் ஷிஃப்ட்டு முடியும், அதுக்கப்புறம் தான் போய் குளிப்பார். அப்போ நம்ம ஒரு 7 மணிக்கு ஜூஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா, அது பொருள் சுத்தமாக தான் இருக்குது, பழத்தை கழுவிட்டார், மிக்ஸி கழுவிருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் போடக்கூடிய தன்மையான ஆள் சுத்தம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த வந்து ஆச்சார அனுஷ்டானங்கள் நம்மளுடைய உடல் சோர்வினால், அதாவது உடல் சோம்பல்னால இதெல்லாம் மாறுது. நம்ம ஒரு ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிக்கிறோன்னா, ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கிறோன்னா, அந்த விரதத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்யணும். இல்லைன்னா அது செய்யாமல் இருக்கிறதே சிறப்புன்னு சொல்லுது சாஸ்திரம். இதெல்லாம் கூட நம்மளுடைய விரதத்துடைய பலனை குறைக்குமா? கண்டிப்பாக குறைக்கும். அதாவது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. இளநீர் வாங்கி சாப்பிட்லாம், அதுக்கு தோஷம் கிடையாது. அதே மாதிரி வீட்டில் பானங்களை தயாரித்து வைத்து சாப்பிட்லாம், அதுக்கு தப்பு கிடையாது. ஆடி மாதம் குறித்த நிறைய வரலாற்று பின்னணி, அதோட அறிவியல் கலந்தும் விளக்கம் கொடுத்திருக்காரு. நன்றி சார். மீண்டும் ஒரு அழகான நன்றிம்மா. நிகழ்ச்சியில உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்கோம். தரிசனம் நேயர்களுக்கு எனது நன்றிகள். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கும்போது அதற்கு உண்டான அடுத்தடுத்த விஷயங்களை அடியேன் சொல்ல பாக்கியமாக கருதுகின்றேன். நன்றி, வணக்கம்.